சில பேர் ரொம்ப அவசரப்பட்டு இப்போது 2 மாதம் 3 மாதத்துல எனக்கு விலை ஏறினா நான் விற்றுட்டு வெளியே வரணும், லாபம் கிடைக்கணும். அப்படி நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்கள் அந்த மாதிரி மட்டும் வராதீங்க தங்கத்தில். ஓகே. நேற்று கூட ஒரு கஸ்டமர், என்னுடைய கஸ்டமர் நம்ம கோல்டு குரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு, சார் நீங்கள் சொன்னீங்க தங்க விலை ஏறும்னு, நான் அதை நம்பி வாங்கினேன். கடன் வச்சு என்கிட்ட இருக்கிற நகையை அடமானம் வச்சு நான் வாங்கினேன். வாங்கி பார்த்தா திடீர்னு விலை இறங்கிடுச்சு. என்ன சார் நாங்கள்? நான் திருப்பி ஒரே விஷயம் கேட்டேன். அம்மா, நான் என்னைக்காவது கடன் வாங்கி வாங்குங்கன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை, நீங்கள் சொன்னதே இல்லை சார். அப்புறம் எதுக்கு நான் இது வாங்கினீங்க அப்படின்னு? இல்லை, அது ஒரு ஐடியாவாக தோணுச்சு வாங்கினேன். நான் எப்பயுமே அதான் ஒரு விஷயம் சொல்லுவேன். கையில் பணம் இருக்கா? உங்கள் சேமிப்பில் நீங்கள் ஒரு 50,000 வச்சுருக்கீங்களா? அதில் ஒரு 80% கூட 40,000 தங்கத்தை வாங்குங்க. மீதி 20% வந்து அப்படியே வச்சுக்கோங்க. வேறு எதாவது முதலீடு பண்ணுங்கள். 100% இதில் பண்ணுங்கன்னு கூட சொல்லவே மாட்டேன். பண்ணுங்கள். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக அதை வச்சுக்கணும், இல்லை வேறு எதுலேயே வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக தங்கத்துலேயோ வெளியிலேயே பண்ணி வைங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.